கௌதம் சீரில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுடன் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதீங்க சார். அது வந்துட்டாங்க. கௌதம் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த வீட்டில் என்ன அடுக்கடுக்காக வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராகினி வந்து கண்ணா அப்படின்னா எல்லாரையும் வந்து வறுத்தெடுத்துடுறாங்க. ஜேலேருந்து இன்க்ளூடிங் வந்து அவங்களும் வந்து திட்டுறாங்க. நம்ம ராகினி பேச்சை கேட்டுட்டு. ஏன்னா வீட்டில் வந்து யாருமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதைங்கிற மாதிரி தான் எல்லோரும் வந்து திட்டினனால ஏமா வந்து மனசுடைஞ்சு போய் ஃபீல் பண்ணி அழுன்னு அழுகுறாங்க. வீட்டில் என்ன சொல்கிறதுனே தெரில. எல்லோரும் வந்து சுருக்கு சுருக்குன்னே குத்தி காட்டுறாங்களே. இவங்களுக்கு என்ன வந்து வந்துச்சான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்திரா, சுபா, நம்ம காவியா எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏமா வேற ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இங்கே என்ன தப்பு ஏது தப்புன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம். அந்த தப்பை இப்போ தான் சரியாச்சு. அதுக்குள்ளேயே வந்து இது மாதிரி பேசுகிறாங்க. ராகினி பேச்சை வந்து ஓவராக தான் ஜெயா வந்து கேட்டுட்ருக்காங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம போய் ஏமா வந்து சமாதானப்படுத்துவோம், ஜூஸ் எதுவும் வேணுமான்னு பார்ப்போம். காவியா வந்து சொல்கிறாங்க, இப்போ தான் வெற்றி மாமாவுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து தீர்ந்துச்சு. இப்போ அடுத்தது இவங்களுக்கு வேறு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. காலையிலேருந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. அப்பான்னு பார்த்து ராகினி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அக்கா, எல்லா மருமகளும் சேர்ந்து நமக்கு எதிராக வந்து சதி திட்டம் போடுறாங்க. இது என்ன குடும்பம்னு நினச்சியா, சதி திட்டம் போடுறாங்கன்னு நினச்சியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆதங்கப்பட்டு பேசுவாங்க. ராகினி எதுக்கு எடுத்தாலும் பெருசாக வந்து பண்ணிகிட்டு இருக்காத. அந்த பையில் வந்து ஒரு கவர் வச்சுருக்கேன் எடுனோன்னே அதை எடுக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, ஏமாட்ட கொடுக்கும்போது உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏமா ரூம் பக்கம் வந்துட்டுருக்காங்க. அக்கா என்னக்கா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி காவியா எல்லோரும் வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து எல்லா மருமகளும் வந்து இங்கே நான் கூட்டணி போட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஏதோ யதார்த்தமாக பேசணும். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, என்ன ஏதுன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, நீ போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயா வந்து வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சோபாவில் ஒரு பக்கம் ஐயோ இவ மாத்திரை வேறு சாப்பிட்றதில்ல, இவ வேறு இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டானா, காவியாய் கிடைக்கிற மரியாதை எல்லாமே கிடச்சிருமே. சுபா வந்து கடவுள் வேண்டிகிட்டு இருக்காங்க. ஏமாக்க நல்ல வழியாக வந்து காட்டுங்க கடவுளே, அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்கிற மாதிரி 3 மருமகளும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சுபா, காவியா, ஒரு பக்கம் இந்திரா. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஏமா வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இவங்க 3 பேர் ஹேமா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் அவன் வந்து ஹேமா வந்து அங்கே நின்றுட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு தெரில, நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்திரா, காவியா, சுபா 3 பேர் வந்து ஹேமா பக்கத்தில் என்ன ஏதுன்னு ஆர்வமாக வந்து கேட்குறாங்க. ஜெயா வந்து அப்செட்டில் இருக்காங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பாங்கங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்களா, இல்லை வேறு ஏதோ பிரச்சனைன்னு தான் அவங்க வந்து நினப்பாங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம்.